அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமத் வைத்தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரம் பண வரவை அதிகரிப்பதற்கு. இப்போ பண வரவு அதிகரித்தா இதனால் நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, கடன் அடையும். அதற்கு பிறகு வீட்டில் சந்தோஷம் என்பது இருக்கும். ஒரு நல்ல ஒரு இடம் வாங்கலாம், அதில் ஒரு வீடு கட்டலாம். இப்படி நமக்கு பொருளாதார வளர்ச்சி பண வரவு அதிகரித்தால் இத்தனையும் நமக்கு ஏற்படும். கடன் அடையும், சந்தோஷம் வரும், ஒரு வீட்டையும் நாம் கட்டலாம், நிலத்தையும் நாம் வாங்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம். இப்படி 5 விதமான பிரச்சனைகளுக்கு நமக்கு தீர்வு அப்படின்றது இந்த பணத்தினுடைய வருகையினால் நமக்கு ஏற்படும். அப்போ அந்த பணமாகப்பட்டது நமக்கு வரணும். எப்படி வரணும் அதுன்னு கேட்டால், தர்மமான வழியில் அந்த பணம் வரணும். வருகின்ற பணம் ஒரு முறை நின்று விடாமல் தொடர்ந்து நமக்கும் நம்முடைய தலைமுறையினருக்கும் தொடர்ந்து வரணும். அந்த மாதிரியான ஒரு அனுக்கிரகம்தான் நமக்கு வேணும். அப்படி இருந்தால்தான் எப்பொழுதும் இந்த உலகத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை நம்முடைய தலைமுறையினருக்கும் நமக்கும் பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை செய்யுங்க. ஆனால் கொஞ்சம் சிரமமான ஒரு பரிகாரம், ஆனால் செய்தால் அவ்வளவு நன்மைகள். இப்போ இந்த பரிகாரம் சொல்லும்போது நாங்கள் சிட்டியில் இருக்கிறோம், எங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் சொல்லலாம். அதற்கும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே இருந்து கிழக்கு புறமாக செல்ல வேண்டும், அல்லது வடக்கு. முதல்ல கிழக்கு தான். அப்படி இல்லைன்னா வடக்கை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த அதாவது கிழக்கு அல்லது வடக்கு, அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கின்ற தென்னை மரத்தில் இருந்து ஒரு தேங்காயை பறிச்சுட்டு வரணும். அந்த தேங்காயை பறித்து கீழே போடக்கூடாது, அது மண்ணில் படக்கூடாது. இந்த மாதிரி செடியில் இருந்து பறிச்சுட்டு வரணும். இது கொஞ்சம் கஷ்டம்தானே. அதனால் இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், ஆனால் செய்தால் அவ்வளவு நன்மை என்பது கண்டிப்பாக ஏற்படும். என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்து கிழக்கு புறமாகவோ வடக்கு புறமாகவோ சென்று எங்கே மரம் இருக்குது, அல்லது இளநீர் அந்த பறித்து விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி வச்சு நீங்கள் அந்த இரு புறங்களில் ஏதோ ஒரு திசையில் அந்த மரம் இருக்கிற மாதிரி பார்த்து அங்கேருந்து ஒரு இளநீரை பறித்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு ஒரு மஞ்சள் துணியில் அந்த ஒரு இளநீரை முடிஞ்சு வச்சு, அதற்கு மஞ்சள் குங்குமம் பூ வச்சு கற்பூர ஹாரதி தூபம் எல்லாம் காட்டி மகாலட்சுமி தாயாரினுடைய பாதத்தில் அதை வச்சுட்டு அவங்களுடைய பாதத்தை தொட வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நிலைவாசலில் கட்டணும். இந்த தேங்காயை நம்ம நிலைவாசலில் கட்டினோம் அப்படின்னா அது எப்பொழுதும் அது அப்படியே தான் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஒருவேளை எப்போயாவது அதில் தண்ணீரெல்லாம் போயிட்டு எறும்பெல்லாம் உள்ளே போயிட்டு அதை பிரச்சனை பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போ அதை நீங்கள் ஓடுகின்ற நீரில் போட்டு மறுபடியும் இதே மாதிரி செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி செய்தால் மேற்சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஒருவேளை இந்த மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இதே திசை கிழக்கு அல்லது வடக்கு திசையாக சென்று அங்கு இளநீர் விற்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு இளநீரை நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இது செகண்ட் ஆப்ஷன் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். இரண்டாவதாக நீங்கள் சொன்னதை செஞ்சீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு 75% பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஆனால் இந்த இளநீராக தான் இருக்கணும். காய்ந்து போனது, அதற்கு பிறகு வெறும் தேங்காய், மட்டை தேங்காய் இதெல்லாம் கட்டக்கூடாது. அதனால் இளநீர் பார்ப்பதற்கு ரொம்ப பச்சையாக, அப்போ தான் மரத்தில் இருந்து பறிச்சா மாதிரி இருக்கிற மாதிரியான அந்த இளநீர், அதாவது செகண்ட் ஆப்ஷனில். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நாமளே அந்த தோட்டம் எங்கே இருக்கோ அங்கு சென்று அந்த ஒரு இளநீரை நாம் கொண்டு வர போகிறோம்.
அதனால் இந்த மாதிரி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது வந்து ஏற்படும். இந்த பரிகாரம் செய்வதனால நமக்கு எப்படி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, மஞ்சள் துணி. இந்த மஞ்சள் துணி அப்படின்னா இது வந்து குருவினுடைய அனுக்கிரகம் பெற்றது. இரண்டாவது தேங்காய். இதற்கு வந்து பூரண பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூரண பலம் அப்படின்றது முழுமையான பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தான் தாம்பூலம் தரும்போது தேங்காய், அதுவும் வந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மட்டையை உரிக்காத தேங்காயை வந்து நாம் தாம்பூலத்தில் கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு பூரண பலன் என்பது கிடைக்கும். பூஜைகளிலேயும் நாம் வந்து பூஜை பூர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேங்காயை நாம் உடைப்போம். அப்போ தான் அந்த ஒரு பூஜை அப்படின்றது வந்து பூர்த்தி ஆகும். அதனால் இந்த தேங்காய்க்கு அவ்வளவு நன்மைகள் உண்டு. வீட்டில் வாரத்திற்கு ஒரு வாட்டியாச்சும் தேங்காய் உடைக்கணும். அந்த சத்தம் என்பது வீட்டுக்குள்ளே வரணும். அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது தேங்காயை உங்களுடைய குலதெய்வத்திற்கு வீட்டிலேயே நீங்கள் உடைக்கணும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேங்காய்க்கு அவ்வளவு ஒரு சிறப்பு பலன்கள் அப்படின்றது வந்து தேங்காய்க்கு உண்டு. இதற்கு பேர் வந்து நாளிகேலம் அப்படின்னு சொல்லுவாங்க, பூரண பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணீர் பார்த்திங்கன்னா மிகவும் இனிமையாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அந்த தித்திப்பு எங்கேருந்து வந்தது, அதில் இருக்கின்ற அந்த தண்ணீர் எங்கிருந்து வந்தது அப்படின்னே தெரியாது. இதுதான் இயற்கையினுடைய ரகசியம். அப்படி ஒரு ரகசியத்தை தன்னுள் கொண்டது தான் இந்த தேங்காய். அதனால் இந்த தேங்காயை வந்து நாம் அந்த ஒரு நிலைவாசலில் கட்டும்போது அந்த தேங்காய் எப்படி பூரண பலனை நமக்கு தருமோ அதே மாதிரி நமக்கு வந்து செல்வ வளத்தையும் இந்த தேங்காய் வந்து தரும். இந்த தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது மார்வாடிகள் வீட்டிலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, வீட்டிலையே வந்து இந்த தேங்காயை வந்து பூஜை அறையில் ஒரு சொம்பில் வச்சு வளர்ப்பாங்க. அதாவது கடைகளில் அவங்க வாங்கிட்டு வரும்போதே இந்த முளை விட்ட தேங்காய், முளை விட்ட இளநீரை வாங்கிட்டு வருவாங்க. அது அப்படியே வந்து வளரும் அந்த பூஜை அறையிலேயே. இந்த மாதிரி நிறைய வீடுகளில் நானே பார்த்துருக்குறேன். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தேங்காய்க்கு அவ்வளவு ஒரு ரகசியங்கள் என்பது உண்டு. இந்த மாதிரி இந்த தேங்காயை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த மாதிரி அது வளர்ந்த பிறகு அதை கொண்டு போயிட்டு அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நடுவாங்க, அல்லது வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்க பூஜை அறையிலேயே வச்சுட்ருப்பாங்க. அது வந்து அவர்களுக்கு ஒரு சுப சகுனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த தேங்காய் அப்படின்றது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து தரக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த தேங்காயைத்தான் நம்ம நிலைவாசலில் கட்டினோம் அப்படின்னா அவ்வளவு பலன்கள் ஏற்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.